ஹுசைனி பிராமின்ஸ் அசோசியேஷன் சொல்லி ஒரு அசோசியேஷன் இருக்கு யூபி பிஹார்ல. புதுசா இருக்கே சார் இதெல்லாம். ஆமா. பிளஸ் வந்து அதோடைய முக்கியமான ஸ்போக்ஸ் பர்சன் வந்து மேஜர் ஜெனரல் ஜிடி பக்ஷி. கர்பலாக்கு அப்புறமா வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஆயிடுது. இந்த ஷியா சுன்னி அப்படின்ற ஒரு கான்செப்டை தேவையில்லாம பொலிட்டிக்கல் ஆளுங்களால ரூலர்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு இது. அட் த சேம் டைம் முஜத்தத் அல்சானியோட தியரி இருக்கு இல்லையா, அதை அப்போஸ் பண்ணது வந்து மியாமீர். அவர் தான் நம்ம கோல்டன் டெம்பிள் அமிர்த்சர்ல இருக்கிற கோல்டன் டெம்பிளோட அடிக்கல் நாட்டினது அவர் தான். சாதாரணமா செய்திகளை பாக்குற மக்களுக்கு இஸ்லாமியர்களாவே தான் இருக்கிறாங்க இந்தியாவிலே தவிர்த்து ஷியா சுன்னிக்கு மத்தியில ஒரு பிரிவு இருக்கு, ஏதோ பிரிவை தூண்ட முயற்சிக்கிறாங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. இன்று நம்மளுடைய இந்தியாலயா பெரும்பான்மையா நிறைய முஸ்லிம் கண்ட்ரீஸ்ல இருக்க பாப்புலேஷனோட வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மைன்னு சொல்லப்பட்டாலும் வந்து அதிகமான நம்பர்ஸ்ல இஸ்லாமியர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டிலே வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு டைவர்ஸ்னா இஸ்லாம்ல இருக்கக்கூடிய பல பிரிவுகள்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த ஷியா அண்ட் சுன்னி பத்தி நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து வெவ்வேறு விதமா வந்து அல்லாஹ்வை வந்து தொழுது கொள்றதா இருந்தாலும் அந்த வழியில வந்து சிறு மாற்றங்கள் இருக்கும், சிறு வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது உலக நாடுகள்ல பல இடங்கள்ல வந்து சின்ன சின்ன பிரச்சனையை வந்து ஏற்படுத்திட்டு இருந்துச்சு வரலாற்றுல. இன்னைக்கு பல இடங்கள்ல பெரிய பிரச்சனையா வந்து கொந்தளிச்சிட்டு இருக்கு. ஆனாலும் இந்தியாவில வந்து அந்த ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. இருந்தாலும் இந்த பிரிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, எதை வச்சு இந்த பிரிவை உண்டாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இதுவரைக்கும் அதிகமா பல பேர் பேசாத விஷயங்களை பத்தி அட்வொகேட் ஷவுகத் அலி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம் சார். நீங்க வந்து ஷியா சுன்னி யூனிட்டி மூவ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் அண்ட் லீகல் அட்வைசராகவும் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இந்த நியூஸ்லாம் உங்களுக்கு வந்து தொடர்ந்து நிறைய பார்த்துட்டே இருப்பீங்க இல்லையா? ஸோ ஜென்ரலி இந்த பிரிவு அப்படிங்கிறது இருக்கா? ஸோ அதை முதல்ல நம்ம அக்னாலேஜ் பண்ணிட்டு தான் வந்து பிரிவு இந்த சென்ஸ் இந்த மூலியம் வந்து ஒரு கலாமிட்டி ஏதாவது ஏற்படுற மாதிரி இருக்கா அப்படின்னு நான் கேட்கிறேன். இல்ல, இந்த பிரிவுகள் இருக்கு. அதுதான் எங்க ஆர்கனைசேஷன் பேரு ஷியா சுன்னி யூனிட்டி மூவ்மெண்ட். பிரிவுன்றத எப்படி கேட்கறேன்னா ஒரு எதிரெதிர் துருவங்களா அவங்க இருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு அரசியல் வந்து பின்னாடி இருக்கான்னு நான் கேட்கிறேன். இல்ல, ஐடியாலஜிக்கல் வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க பிரிவினை, முஸ்லீம்கள் எவ்வளவு பிரிவினைகள் இருக்கு, அது எல்லாமே இந்தியாவில் இருக்காங்கன்னு. முஸ்லீம்கள் வந்து ப்ராஃபிட்டோடைய சேயிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹதீஸ். அதுல வந்து 73 பிரிவுகளா முஸ்லீம்கள் பிரிவாங்க அப்படின்னு. அந்த 73 பிரிவுகளும் இந்தியாவில் இருக்காங்க. எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறாங்க. கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளமே இல்லாம தான் இருக்கிறாங்க. பிகாஸ் கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் லைக் திஸ், ஆல் இன்க்ளூசிவ் கான்ஸ்டிடியூஷன். 73 ஃபிர்காஸ் அந்த டிவிஷன்ஸ் இருந்தா கூட அந்த 73 செக்ஸும் இந்தியாவில தான் சுதந்திரமாகவும் பிரச்சனை இல்லாம இருக்கிறாங்க. மற்ற 2 செக்ஸை நம்ம எடுத்துக்கோம். ஷியா சுன்னி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், பக்கத்து நாடு அண்டை நாடுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், மிடில் ஈஸ்ட்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ எல்லா செக்ஸ், இஸ்லாமில் இருக்கிற எல்லா செக்ஸ் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிற இடம் இந்தியா தான். ஓகே. பிளஸ் வந்து ஷியா செக்ட் அண்ட் சுன்னி செக்டோட ஒரு முக்கியமான ஒரு முஹரம்னு இருக்கு. 2 பேரும் அதை அனுசரிக்கிறது கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு வந்து பப்ளிக் ஹாலிடே அனௌன்ஸ் பண்ணது இந்தியா தான். பிளஸ் அதை அக்னாலேஜ் பண்ணி பிளஸ் அதை வந்து எவ்ரி இயர் கண்டோலன்ஸ் மெசேஜ் கொடுக்கறதும் இந்தியன் கவர்மெண்ட் தான், பிரைம் மினிஸ்டர் மோடி தான். நீங்க 57 முஸ்லீம் நாட்டுல யாருமே ஹாலிடே வந்து பாகிஸ்தான் அண்டை நாட்டுல இருக்கு, ஆனா அதுல வந்து அந்த ஊர் பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ கண்டோலன்ஸ் மெசேஜ் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா கொடுத்தா என்ன ஆகும்னா அதர் இது வந்து அவர் வந்து ஆட்சியில இருந்து இறக்கி விட்டுருவாங்க. 57 கண்ட்ரீஸ்ல யாரும் எந்த ஒரு கண்ட்ரியும் கண்ட்ரோலன்ஸ் கொடுக்கறதுல. ஈரான்ல அது வேற, அது எக்ஸப்ஷன். அது நம்ம ஈரானை சேர்க்க வேண்டாம், அசர்பைஜான் ஈரானை சேர்க்க வேண்டாம். அதுதான் ஈரான் அசர்பைஜான் 57 இஸ்லாமிய நாடுகள், ஈராக்கையும் விட்டுடுவோம், யாருமே கண்டோலன்ஸ் தெரிவிக்கிறது கிடையாது நம்ம நாட்டை தவிர. ஓகே. அபிஷியலா பிரைம் மினிஸ்டர் எவ்ரி இயர் அது சொல்லிக்கிட்டு தான் வர்றாரு. பிளஸ் வந்து ஷியாக்களுக்குன்னு ஒரு சில 2 நாள் இருக்கு. பர்த்டே ஆஃப் அவங்களுடைய முதல் இமாமுடைய பர்த்டே இருக்கு, பிறந்த நாள் இருக்கு. அது பீகார்ல, யூபில வந்து பப்ளிக் ஹாலிடே. அது வந்து ஈரான்லயும் அசர்பைஜான்ல மட்டும் தான் உலகத்துல இருக்கு. அதை விட்டு அந்த 2 ஸ்டேட்ஸ்ல பப்ளிக் ஹாலிடே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் ஏன் வந்து இப்போ வந்து ஷியா சுன்னி எல்லா செக்ஸும் வந்து ஒரு பர்சன் பின்னாடி இருக்கிறாங்க, அது இமாம் ஹுசைன். ஓகே. சுன்னிகளுடைய முக்கியமான பிரதிநிதியும் ஷியாக்களுடைய 3வது இமாம். அவர் ஒரு முக்கியமான ஃபிகரா வந்து இந்தியன் ஹிஸ்டரியிலேயே இருக்கிறாரு. ஏன் இருக்கிறாருன்னா
அவர் வந்து இந்த கர்பலா யுத்தம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனாலதான் அந்த 10வது முஹரத்துல வந்து அவரை வந்து கொலை செய்யறாங்க இல்லையா. அதுல வந்து பெரும்பாலான இந்தியால இருந்தவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அது வந்து புக்ஸ்லயே வந்து மொஹால் பிராமின்ஸ் என்ற ஒரு மொஹால் ஹிந்துஸ் இருக்கிறாங்க பஞ்சாப்ல. தோ தத், சுனில் தத், சஞ்சய் தத், அந்த ஃபேமிலியில அவங்களே அந்த போர்ல வந்து கலந்துருக்கிறதா வந்து ஹிஸ்டாரிக்கலாவே நம்ம கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து அதுக்கு ஹுசைனி பிராமின்ஸ் அசோசியேஷன் சொல்லி ஒரு அசோசியேஷன் இருக்கு UPBRல. புதுசா இருக்கு சார் இதெல்லாம். ஆமா. பிளஸ் வந்து அதோடைய முக்கியமான ஸ்போக்ஸ் பர்சன் வந்து மேஜர் ஜெனரல் GD பக்ஷி. அவரும் அந்த ஃபேமிலி தோதத் அந்த ஃபேமிலியில தான் வராரு. நம்ம முக்கியமான நம்ம ஒரு ஃபேமஸ் ஆக்டர் சுனில் தத் இருக்காருல்ல, சஞ்சய் தத், அவங்களும் அந்த ஃபேமிலி அங்க தான் வராங்க. சோ இந்தியாவுக்கும் இமாம் ஹுசைனுக்கும் ஒரு பெரிய நெருக்கம் இருக்கு. அந்த நெருக்கத்தினால என்ன ஆகுதுன்னா, அவங்களோட ஃபேமிலி கர்பலாக்கு அப்புறமா அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகிறாங்க, சிந்து மைக்ரேட் ஆகிறாங்க. அது தாரிக் அல் தபரின்ற ஒரு புக் இருக்கு, அதுல நீங்க அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அப்துல்லா ஷா காசின்னு ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து சிந்துக்கு போறாரு, அங்க அவரை கொலை பண்றாங்க. அவருடைய இன்னைக்கு கூட அவருடைய மௌசூலியம் வந்து அண்டை நாட்டுல இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இருந்தது இல்லையா. அப்புறம் ராஜா தாஹிருடைய ஒரு பொண்ணு வந்து இமாம் ஹுசைனோட பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பையனுக்கு ஒரு குழந்தை பிறகுது, அவர் பேர் வந்து ஜைத். இப்ப ஜைதீஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, ஜைதீஸ் வந்து இந்த பிரிவுல இருந்தா வருது. அவங்களோட வழித்தோன்றல், அவங்களை ஏத்துக்கிட்டவங்க ஜயதோட அம்மாவே யாரு, ஜோதா அல் சிந்தி, அவங்க ராஜா தாஹிரோட பொண்ணு. சோ இதுல என்ன ஆகுதுன்னா, ரொம்ப பேர் அங்க தஞ்சம் புகுந்ததுனால, ப்ராஃபிட்ஸ் ஃபேமிலி தஞ்சம் புகுந்ததுனால, இவங்க வந்து அங்க அந்த நேரத்துல வந்து வலீத்ன்ற ஒரு உமையாத்ன்ற ஒரு ஃபேமிலி அவங்களுடைய சாம்ராஜ்யம் நடந்திருந்தது. அவங்க வந்து இந்தியா மேல சிந்து மேல ஒரு படையை அனுப்புறாங்க. சரி. அப்போதான் இதை வந்து என்ன சொல்றாங்க, கஸ்வத்துல் ஹிந்த் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு ஹதீஸ் ப்ராஃபிட் சொன்னாரு, நீங்க சிந்த வந்து வெற்றி கொள்ளுங்க அப்படின்னு. அது கஸ்வத்துல் ஹிந்தா, அதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்கெல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னு யார் உருவாக்குறா. அந்த காலத்துல அல் வலீத்ன்ற ஒரு மன்னன் இருக்காரு, அவர் உருவாக்குறாரு. அந்த படையை தான் முகமது பின் காசிம் வந்து படையெடுத்து ராஜா தாஹிரை தோக்கடிச்சு, அப்புறமா அவங்களுடைய சாம்ராஜ்யம் உமையாத் சாம்ராஜ்யம் இந்தியா வரைக்கும் வருது. சோ இப்போ இது ஹிஸ்டரி. இப்போ இது கொஞ்சம் முன்னாடி நம்ம போவோம். இப்ப நீங்க கேட்டீங்க ஷியா சுன்னிக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. இப்போ ஹதீஸ்ன்னு சொன்ன இல்லையா, அந்த ஹதீஸ்ல வந்து கடைசி ப்ராஃபிட்டோட லாஸ்ட் ஹஜ், அவர் அதுக்கப்புறமா இறந்துடுறாரு. அந்த லாஸ்ட் ஹஜ்ல ஒரு சொற்பொழிவு சொல்றாரு, நான் 2 கனமான விஷயத்தை உங்களிடம் விட்டு செல்கிறேன், இதை கனமா இது உறுதியாக பிடித்து கொண்டால் எந்த காலத்திலும் நீங்க வழி தப்பி போக மாட்டீங்க. ஒன்று குர்ஆன், அல்லாஹ்வின் வேதம், இன்னொன்னு என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொன்னாரு. இது வந்து ஆல்மோஸ்ட் ஆல் இதுல எல்லா செக்ஸ்ல என்ன முக்கியமான புக்ஸ் இருக்கோ அது இந்த ஹதீஸ் கரெக்ட். குடும்பம்ன்றத அவரோட ஃபாலோவர்ஸ் இல்ல, குடும்பம்ன்ற குடும்பம் தான். அதுலயே அந்த ஹதீஸ் நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும். அதுல வந்து யார் குடும்பம்னு ஒரு கேள்வி இருக்கும், அது நீங்க பாத்துக்கலாம். உங்களுக்கு நாங்க அதை அனுப்பியிருக்கேன். அது வந்து பெரும்பாலான நான் அனுப்புறது சுன்னி சோர்ஸ், அதுல இருந்து அனுப்பியிருக்கேன். இந்த சஹி முஸ்லிம்ன்ற ஒரு கிரந்தம் இருக்கு, அது உங்களுக்கு இதோட நம்பரோட நான் அனுப்பியிருக்கிறேன். அது எங்க இருந்து எடுத்த என்ன இருக்கிற அந்த எல்லாமே உங்களுக்கு இருக்கு. அது ஒண்ணு சொல்றாரு. இன்னொரு விஷயம் வந்து, நான் இஸ்லாமுக்கு வந்து 12 ஆட்சியாளர்கள் வருவார்கள். இப்போ இந்த விஷயத்துல என்ன எடுத்துக்கிறாங்க, 2 பேர் வந்து வேற மாதிரியா யோசிக்கிறாங்க. ஷியாஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபேமிலியில இருந்து தான் இந்த 12 ஆட்சியாளர்கள் வருவாங்க அப்படின்ட்டு. சோ அவங்க வந்து அந்த இதுல குர்ஆன் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஃபேமிலியா தவிர நாங்க யாரையும் பின்பற்ற மாட்டோம், அவங்களதான் எங்களுடைய பொலிட்டிக்கல் தலைவராக ஏத்துப்போம் அப்படின்றாங்க. சுன்னத் ஜமாத் என்ன சொல்லுது, இதோட மீனிங் அப்படி கிடையாது. இதோட மீனிங் வந்து ப்ராஃபிட் வந்து மக்கள் கிட்ட விட்டுட்டாரு யார் ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்கணும். ஹிலாஃபத் தட் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ். அவருடைய டெபுட்டி அந்த ரெப்ரசன்டேட்டிவ் யார் தேர்ந்தெடுக்கணும்னா மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்னு. தட் இஸ் a ஸ்மால் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஹதீஸை எப்படி புரிஞ்சுக்கிறான், டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அதுதான் ஷியான்னு சொல்லி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்க அது சரின்னா அது சரிதான்,
இது சரின்னா அது சரி. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க, ஒரு கான்செப்ட் இருக்கு, அந்த கான்செப்ட ஒவ்வொரு டைமென்ஷன்ல இருந்து புரிஞ்சுக்கிறவங்க இருக்கிறாங்க. இரண்டு பிரிவா வந்து பிரிவா ரசூலுல்லாவுக்கு ப்ராஃபிட்க்கு அப்புறமா யாரு ஃபேமிலி, குரானும் ஃபேமிலியா இல்ல வந்து நீங்க இந்த ஃபேமிலியில இருந்து தான் அந்த 12 லிட்டரலி அந்த ஃபேமிலி தான் ஃபேமிலி. ஆமா, லிட்டரலி அதுதான். அதுல நீங்க அது வந்து ஃபுல்லா அது படிச்சீங்கன்னா வரும். அப்போ லிட்டரலி அந்த ஃபேமிலியில இருந்து தான் அந்த ஆட்சியாளர்கள் வரணுமா? இல்ல ஃபேமிலியை நம்ம மதிக்கணும், ஆனா ஆட்சியாளர்கள் வந்து எங்க கிட்ட முஸ்லிம்கள் கிட்ட விட்டுட்டு செஞ்சுட்டாரு, நாங்க ஓட்டு யாரு போடுறோமோ, நாங்க யாரு தேர்ந்தெடுக்கிறோமோ மஷூரா பண்ணி, தட் இஸ் கன்சல்டேஷன் பண்ணி அவரை தான் வந்து கலீஃபா இல்லனா அவர் தான் டெபுட்டி அப்படின்னு சுன்னத் ஜமாத்தோட வியூஸ். அவ்வளவுதான், வேற ஒரு பெரிய இது கிடையாது. ஒரே ஹதீஸ், ஒரே சொல்லு, அந்த சொல்லோடைய இன்டர்பிரிட்டேஷன் தான் மாறுது. ஓகே, அத வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டது வித்தியாசமா இருக்கிறாங்க. லேட்டர் ஆன் என்ன ஆகுது, இது பொலிட்டிக்கல் ஆயிடுது. கர்பலாக்கு அப்புறமா வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஆயிடுது. அந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டை வந்து ஸ்லாண்டர் பண்றதுக்காக இந்த ஷியா சுன்னி அப்படின்ற ஒரு கான்செப்டை தேவையில்லாம பொலிட்டிக்கல் ஆளுங்களால, ரூலர்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு இது. இன்றைய வரைக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ் இஸ் ஸ்டில் கண்டினியூயிங். நவ லெட் அஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். நான் இந்த ஃபர்ஸ்ட் கஸ்வத்துல் ஹிந்த் சொன்னேன், அதே ஒரு பொலிட்டிக்கல் தான். ஒரு பொய்யான ஹதீஸ் இப்படிதான் இருக்கு, இந்தியாவை நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க ப்ராஃபிட் ஃபேமிலி யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா, ராஜா தாயிர மர்டர் பண்ணிடுறாங்க. அப்புறமா அவங்களுடைய உமையாதோட ரூல்ஸ் வருது. தென் அட் த சேம் டைம் உமையாத் ரூல் அங்க சிரியாலேயே அழிஞ்சு போனதுக்கு அப்புறமா, என்டையர் முஸ்லிம் ஏரியால அழிஞ்சு போனதுக்கு அப்புறமா வந்து அப்பாசைட்ஸ் வராங்க. சரி, அப்பாசைட்ஸ் எப்படி வராங்கன்னா, நாங்க தான் வந்து ப்ராஃபிட் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணி தான் அவங்க வந்து அந்த ரெவல்யூஷன் அகேன்ஸ்ட் மூன்றாவது மார்வானுக்கு அகேன்ஸ்டா வந்து உமையத் கலீஃபாக்கு அகேன்ஸ்டா வந்து ஒரு பெரிய படையை ஒன்று திரட்டி, அந்த படையை தான் இவங்களை தோக்கடிச்சு அப்பாசைட்ஸ்ன்றவங்க ஒரு புது ஆட்சியை கொண்டு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாவோட ஃபேமிலியில இருக்கிறவங்கள தான் ஆட்சி தலைவரா போடுவோன்றாங்க. தென் அவங்க மன்சூர்ன்றவர் வந்து அதுக்கு ஏத்துக்காம அது என்ன பண்றாரு, அது he becomes the king. So அன்னில இருந்து we have these problems. பொலிட்டிக்கலா ஆயிடுச்சு. புரியுது. லைக் அது வந்து நிறைய பேர் பிரிச்சிருச்சாங்க. ஏன்னா முதல்ல அவர் என்ன சொன்னாரு, நான் அந்த ஃபேமிலியோட சப்போர்ட்காக தான் இந்த வாரே பண்றேன், உமையாஜ் வந்து டிஃபீட் பண்றேன், கர்பலாவில் நடந்ததுக்கு வந்து ஒரு பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அவரே வந்து என்ன பண்றாரு, ப்ராஃபிட் ஃபேமிலிக்கு கொடுக்காம அவரே என்ன பண்றாரு, அவரே சுயமா வந்து அப்பாசைட் ரூலர் கலீஃபாவா ஆயிடுறாரு. சரி. சோ இந்த அப்பாசைட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா வந்து பொலிட்டிக்கலா வந்து ரொம்ப விஷயங்கள், இன்டர்னல் கான்ஃபிளிக்ஸ் நடக்குது. இந்த அப்பாசிட்ஸ் இருக்கும் போதே வந்து பேரலா வந்து ஈஜிப்ட்ல வந்து ஃபாத்திமிட் டைனாஸ்டி வருது. மெஹதி, நீங்க அந்த போராஸ் நீங்க இன்டர்வியூ பண்ணீங்க, கேட்கலாம்னு வந்தேன். அவங்க எந்த பிரிவுல? அவங்க இந்த ஃபாத்திமி டைனாஸ்டில இருந்து வராங்க. அவங்க ஷியால இருந்து ஒரு பிரிவு. ஓகே, ஷியால 12 இமாம்ஸ் இருக்காங்கன்னா இவங்க வந்து 7th இமாம்ல இருந்து வேற ஒரு இதை எடுத்துக்கிறாங்க. ஒரு 6th இமாம் வந்து ஜாஃபர் சாதிக்னா, ஜாஃபர் சாதிக்கோட பையன் மூசா காசிம் ஷியா சொல்ல 12 verse, அவங்க தான் 12 verse. இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல மூசா காசிமோட ஒரு அண்ணன் இருந்தாரு இஸ்மாயில்னு சொல்லி, அவருதான் வந்து இமாம் அப்படின்றாங்க. அந்த ஃபேமிலியில இருந்து மெஹதின்னு ஒருத்தர் என்ன பண்றாரு, மெஹதி இதுல வராரு, இதுக்கு டேக் ஓவர் பண்றாரு ஈஜிப்ட. மெஹதவியா அப்படின்ற ஒரு ஊரை உருவாக்குறாரு. அப்புறமா அந்த ஃபேமிலியில இருந்து வர வந்து அசீஸ், மொயிஸ், இந்த அல் அஸர் யூனிவர்சிட்டி, கைரோ எல்லாம் உருவாக்குனது அவங்க தான். ஓகே, தட் இஸ் ஒன் செக்ட். அதுக்கப்புறமா தென் இவங்களுடைய இது வந்து ப்ரொபகேஷன் இருந்தது. தட் இஸ் தாவத் அப்படின்வாங்க. ஃபாத்திமி கிலாஃபத்தோடைய ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, உலகத்துல எல்லாம் பரவி அவங்களோட வியூஸை வந்து எடுத்து உரைக்கிறாங்க மக்கள்ல. அப்படிப்பட்டவர் தான் ஒருத்தர் இஸ்மாயில் தராசி. இப்போ நீங்க துரூசி ப்ராப்ளம் கேள்வி சிரியால கேட்டிருக்கீங்க. ரீசெண்டா மர்டர் 30,000க்கு மேல வந்து கொலை பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட கிடையாது அது நடந்தது. சோ அது வந்து ஹாக்கிம் பின் அம்ரில்லா என்ற ஒரு இஸ்மாயிலி கலீஃபா. அப்போ வந்து போரா இன்னும் ஸ்பிளிட் ஆகல, அதை ஒன்னாதான் இருக்கிறாங்க. அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் அது, அவர் கிரியேட் பண்ணதுதான், அவர் பேர்ல வந்ததுதான் துரூஸ். ஓகே, சரியா? அதே மாதிரி இந்தியாவுக்கு ரொம்ப பேர் வந்தாங்க. இந்தியால வந்து ரொம்ப பேர் இங்க வந்து இந்த ஸ்ப்ரெட் பண்ணதுனால இந்தியால ஒரு ஆட்சி அதிகாரமே இருந்தது, முல்தான் அப்படின்னு சொல்லி. முல்தான் கராமாத்தியா எம்பையர் அப்படின்னு.
அந்த கராமாத்தியா எம்பையர் ஒரு பெரிய பவரா ஆயிடுச்சு. முல்தான் வந்து அந்த காலத்துல வந்து ரொம்ப செழிப்பான நகரமா இருந்தது. அந்த அந்த செழிப்பான நகரத்தை வந்து இவங்க என்ன நினைச்சாங்க, இது நமக்கு பெரிய த்ரெட்டா இருக்கு. இப்போ இவங்கள வந்து ஃபாத்திமீட்ஸ் வந்து நமக்கு அகேன்ஸ்டா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு படையை வந்து அப்பாசித், அந்த காலத்துல அப்பாசித் இப்போ இருக்காரு, அவரு வந்து ஜாகிர் என்ன பண்றாரு, ஒரு தளபதியை அனுப்புறாரு. அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா இவரை போய் இந்த முல்தானை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்பவும் செகண்ட் கஸ்வத்துல இருந்து யூஸ் பண்ணப்பட்டது. இது வந்து கஸ்வத்துல இருந்து அப்படின்னு அது யூஸ் பண்ணது யாருன்னா கஸ்னி வந்து முதல்ல படையெடுத்தது வந்து முல்தான்ல இருக்கக்கூடிய இஸ்மாயிலி ஷியாவோட நாடு ஒண்ணு இருந்தது முல்தான்ல. அது மேலதான் முதல்ல படையெடுத்தாங்க. அத வந்து ஒரு வருஷம் சண்டை நடந்தது. அப்புறமா அவங்க அனந்த் பாலா தாவூத், அப்போ மன்னன் பேர் தாவூதும் அனந்த் பாலா 2 பேரும் சேர்ந்து கஸ்னிய வந்து ரெண்டாவது போர் நடக்குது. அப்போ தாவூத் தோக்கடிக்கப்படுறாரு. கஸ்னி இந்த என்டையர் முல்தானை வந்து கேப்சர் பண்ணிட்டு அப்புறம் அனந்த் பாலாவை கூட தோக்கடிச்சு, அது உங்களுக்கு அது தெரியும் அது என்ன நடந்தது. இது 2வது கஸ்வத்துல இருந்துன்னு அப்பாசித் உருவாக்குன ஒரு பொய். முதல்ல அது உமையாஸ் என்ன யூஸ் பண்ணாங்களோ அதை அப்பாசைட்ஸும் யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறமா ஆல்ரெடி இந்தியால இருக்கிற டெல்லி சுல்தானத்துல வந்து பெரும்பாலும் இஸ்மாயிலிஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்க மேல வந்து ரொம்ப ஒரு கடுமையான போக்கு வந்து டெல்லி சுல்தானேட் பண்ணிடுச்சு. டு சம் எக்ஸ்டென்ட் இல்துமிஷும் ரஜியா சுல்தானா பெட்டர் அப்படின்றாங்க. பட் அதுக்கான எனக்கு ஃபுல்லா டாக்குமெண்ட்ஸ் எனக்கு கிடைக்கல. தென் இதுக்கப்புறமா என்ன வருதுன்னா, உங்களுக்கு வந்து ஃபெரோஸ் ஷா துக்ளக் காலத்துல வந்து ஷியாக்கள் மேல ஒரு பெரிய ஒரு அட்டுழியம் கட்டவிழ்த்து விடப்பட்டுச்சு. இவர் ஃபெரோஸ் ஷா துக்ளக் பண்ணாரு. அந்த சேம் டைம்ல ஃபெரோஸ் ஷா துக்ளக்குடைய ஒரு கமாண்டர் ஹசன் கங்கு, அவர் என்ன பண்றாரு, ஃபெரோஸ் ஷா துக்ளக்கும் அவருக்கு ஒரு சண்டை வருது. அதுல ஃபெரோஸ் ஷா துக்ளக் தோத்த பிறகு சவுத் இந்தியால, தென்னிந்தியால ஃபெரோஸ் ஷா துக்ளக் போர்சஸ் எல்லாம் வந்து விட்ரா பண்ணிடுறாங்க. இந்தியாஸ்க்கு அந்த பக்கம் போயிட்ட பிறகு அங்க வந்து பஹமனி சுல்தான் வருது. பஹமனி சுல்தான் வந்தவன ஹசன் கங்கு முதல் வேலை என்ன செஞ்சாருன்னா, ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, எல்லாமே ஒண்ணு, ஜிசியா டாக்ஸ், அப்புறமா அந்த மொஹரம் அப்ப கூட மொஹரம் இதெல்லாம் வந்து டெல்லியில கொஞ்சம் இடத்துல இருந்தது. இப்போ அவர் வந்து அதை ஃப்ரீ பண்ணிட்டாரு. சவுத் இந்தியா இவங்களோட நார்த் இந்தியாவோட இந்தியாஸ்க்கு கீழே வந்து பஹமனி சுல்தானியத் வந்ததுனால இந்த ப்ராப்ளம் வந்து சவுத் இந்தியால அவ்வளவு அதிகமா பரவல. ஓகே. நார்த் இந்தியால என்ன ஆகுதுன்னா, தென் இதுக்கப்புறம் முகல்ஸ் வராங்க. முகல்ஸ் அக்பர் வந்த பிறகு இந்த ப்ராப்ளம்ஸ், இந்த ஷியாஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவர் டோட்டலா வந்து எடுத்து எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். ஆமா, அதுல வந்து முக்கியமான ஷியாஸ் கூட அதுல அவருடைய நவரத்னல அவங்களும் இருந்தாங்க, அபுல் ஃபைசி எல்லாமே இருந்தாங்க. சோ இத வந்து ஒரு ரிலிஜியஸ் ஸ்காலர் அப்போஸ் பண்ணாரு. இது வந்து ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ், ஹிந்துஸ் அண்ட் ஷியாஸோட பவர்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு அக்பர் காலத்துல, இது அப்போஸ் பண்ணணும்னு அக்பருக்கு அகேன்ஸ்டா ஃபத்வாஸ் எல்லாம் அப்போ வந்தது. தென் ஜஹாங்கீர் வந்தாரு. ஜஹாங்கீருக்கு கூட அவர் ட்ரை டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு. அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல ஜஹாங்கீர். அவர் பேர் வந்து முஜத்தித் அல்ஃப்சானி. முஜத்தித் அல்ஃப்சானி ஒரு புக் எழுதினாரு, அவர் ஷியாக்களுக்கு என்னுடைய எதிர்ப்புரை அப்படின்னு. அதுல வந்து ஷியாக்களை கொல்லலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, எக்ஸாக்ட்லி ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்னு தைமியா அப்படின்னு சலஃபி ஒரு ஸ்காலர் இருக்காரு, அவரும் இதே விஷயத்த சொல்றாரு. ஏன்னா அந்த நேரத்துல வந்து ஒரு சேர்ன் ஒண்ணு நடக்குது. சில ஷியா மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் அங்க சவுதி அந்த சிரியா அந்த இடத்துல நடக்கிறதுனால அவர் வந்து ஹிஸ்டாரிக்கலா வந்து இவங்க எல்லாம் சரியில்லை, இவங்களை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபத்வா கொடுத்திருக்காரு. அந்த ஃபத்வாவோட ரிஃப்ளெக்ஷன் வந்து எங்க வருதுன்னா இந்தியாலயும் வருது. ஓகே. இந்த முஜத்தித் அல்ஃப்சானி ஒரு புக் எழுதுறாரு நான் சொன்ன மாதிரி. தென் முஜத்தித் அல்ஃப்சானி ஜஹாங்கீரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பாக்குறாரு. அட் த சேம் டைம் முஜத்தித் அல்ஃப்சானியோட தியரி இருக்கு இல்லையா, அதை அப்போஸ் பண்ணது வந்து மியாமீர். அவர் தான் நம்ம கோல்டன் டெம்பிள், அமிர்த்சர்ல இருக்கிற கோல்டன் டெம்பிளோட அடிக்கல் நாட்டினது அவர் தான். ஓகே, ஃபைன். சோ அவர் அப்போ அப்போஸ் பண்றாரு. அப்படி இருந்து கூட
ஜஹாங்கீர் பாலிசி ரிவர்ஸ் பண்ணல, ஷாஜஹான் டு சம் எக்ஸ்டென்ட் பாலிசி ரிவர்ஸ் பண்ணாரு. திருப்பி அவர் வந்து அது ஏத்துக்கல. இந்த பாலிசிஸ் வந்து டோட்டலா மாறினது அவுரங்கசீப் காலத்துல. அதான் கேட்கலான்னு வந்தேன் கடைசியில. அங்கதான் வந்து எஸ் அவருக்கு என்ன பெரிய ப்ராப்ளம்னா, பொலிட்டிக்கலி அவர் வந்து அவருக்கு பெரிய எனிமீஸ் யாரா இருந்தாங்கன்னா பிஜப்பூர் கோல்கொண்டா இருந்தாங்க. பிஜப்பூர் கோல்கொண்டா வந்து ஷாஜஹானும் ட்ரை பண்ணாரு, அக்பரும் ட்ரை பண்ணாரு கைப்பற்றுறதுக்கு. ஆனா சாந்த் பிபி அக்பரை தோக்கடிச்சிட்டாங்க. சாந்த் பிபியை கொண்டாக கூட, பட் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இவர் ஷாஜஹானும் ட்ரை பண்ணாரு, முடியல. அவுரங்கசீப் வந்து இந்த ரெண்டு கோல்கொண்டா பிஜப்பூர் அஹமத் நகர் எல்லாம் வந்து டு சம் எக்ஸ்டென்ட் ஷியா சுன்னி ரெண்டும் இருந்தாங்க. சில சுல்தான் சுன்னியா இருந்தாங்க, சில சுல்தான் ஷியாவா இருந்தாங்க. அது அவரால் பொறுக்க முடியல. அவர் என்ன சொன்னாரு, பொலிட்டிக்கலா வந்து ஷியாஸை வந்து நம்ம ஏத்துக்க முடியாது, அவங்க வந்து எனிமீஸ். எப்படி இப்னு தைமியாவும் எப்படி நம்ம நான் சொன்னேன் இல்லையா, அவரு முஜத்தித் அல்சானி, ஷேக் அஹமத் ஷிரிந்து அவர் என்ன சொன்னாரோ அதை வந்து திருப்பி ஒரு ரீஹாஷ் பண்ணாரு. ஓகே, ரீஹாஷ் பண்ணதுக்கு அப்புறமா படையெடுத்தாரு. யாருக்கு அகேன்ஸ்டா? கோல்கொண்டா பிஜப்பூர். கோல்கொண்டா பிஜப்பூர் அழிக்கப்பட்டது 1680s. ரெண்டு பேரும் அழிச்சிட்டாங்க. கோல்கொண்டா பிஜப்பூரோடைய கோல்கொண்டா முக்கியமான இது பார்த்தா ஹைதராபாத்தோட இது இருக்கு இல்லையா, நீங்க ஹிஸ்டரி கேட்டிருப்பீங்க. அவர் வந்து முகமது குலி குத்துப் ஷா, இப்ராஹிம் குலி குத்துப் ஷா, இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாமே வந்து தெலுங்கு ஸ்காலர்ஸ். அவங்களுடைய இதுலயே வந்து ஆட்சி அதிகாரத்துல பிரைம் மினிஸ்டர்ஸ் ஹிந்துஸா தான் இருந்தாங்க. கடைசி பிரைம் மினிஸ்டர் வந்து அக்கனா மாடனா, அது நீங்க அது கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை பத்தி. அதாவது முடியிறப்போ அப்துல்லா ஷா ஹசன் ஷா கடைசி 1687 அந்த போர் நடக்குது, தோக்குறாங்க. அப்போ வந்து தானாஷா அபுல் ஹசன் தானாஷாக்கு பிரைம் மினிஸ்டர் இருந்தது அக்கனா மாடனா. இதுக்கு முன்னாடி எல்லா ஸ்காலர்ஸ் எல்லாமே அங்க இருந்தாங்க. தெர் இஸ் ஒன்னதான் இருந்தாங்க. இப்போ இதுல ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹைதராபாத் இருக்கு இல்லையா, இந்த ஹைதராபாத்ல ஃபர்ஸ்ட் இந்தியாவில வந்து ஃபர்ஸ்ட் ஆஷூர் கானான்னு சொல்லுவாங்க. தட் இஸ் 10th முஹர்ரமே வந்து பாட்ஷாஹி ஆஷூர் கானா. அது இந்தியாவில, சவுத் இந்தியாவில முதல் ஒபிஷியல் ஆஷூர் கானா அதுதான். ஓகே, 1581 கட்டப்பட்டது. இவரு 100 வருஷத்துக்கு அப்புறமா எடுக்கும் போது அந்த பாட்ஷாஹி ஆஷூர் கானாவை எல்லாத்தையும் அழிச்சிட்டு அங்க வந்து ஸ்டேபிள் ஆக்குனாங்க. குதிரை கட்டுறதுக்காக நிக்கிற இடமா ஆக்கிட்டாங்க. சோ அவ்வளவு கான்ஃபிளிக்ட் நீங்க பார்க்கலாம். வெறுப்பு ஷியா சுன்னி கான்ஃபிளிக்ட் நீங்க பார்க்கணும்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்ஸ், பிஜப்பூர் கோல்கொண்டாவை எப்படி என்ன நடந்தது, அழிச்சதுக்கு அப்புறமா என்ன நடந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கான்ஃபிளிக்ட் இஷ்யூஸ் வரும். இப்போ ஐ ஹியர் a lot of names through history நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. சோ இது வந்து எதை நோக்கி போகுது? சுதந்திர இந்தியாக்குள்ள வந்து இது வந்து முடியுதா, இல்ல அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுதா? லைக் கமிங் டு தி பிரசன்ட் நான் வந்து கேக்குறேன். இல்ல, இப்போ அது வந்து அது ட்ரை பண்றாங்க, திருப்பி அதை வந்து ரிவைவ் பண்றதுக்கு பாகிஸ்தான் இஸ் ட்ரைங். ஓகே, அதாவது இந்தியாக்குள்ள இது ஒரு இந்தியாக்குள்ள மாத்துறதுக்கு இது எல்லாமே மற்ற கண்ட்ரீஸும் ட்ரை பண்றாங்க. பட் பெரும்பாலும் வந்து பாகிஸ்தான் இஸ் ட்ரைங். நீங்க உற்று நோக்குற ஒரு நபர், இதை தொடர்ந்து இந்த செய்திகள் நீங்க ஃபாலோ பண்றீங்க. இன்ஃபேக்ட் ஒரு யூனிட்டி ஒரு மூவ்மெண்ட் வச்சிருக்கிறதுனால நீங்க அதுல இருந்து நிறைய விஷயங்கள் தெரியும். பட் எங்களை மாதிரி ஒரு சாதாரணமா செய்திகளை பாக்குற மக்களுக்கு இஸ்லாமியர்களாவே தான் இருக்கிறாங்க இந்தியாவிலே தவிர்த்து ஷியா சுன்னிக்கு மத்தியில ஒரு பிரிவு இருக்கு, ஏதோ பிரிவை தூண்ட முயற்சிக்கிறாங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு கேக்குறாங்க. இல்ல, அது வந்து சவுத் இந்தியா எஸ்பெஷலி இதுதான் இப்போதான் வந்து ரிவைவ் ஆகிட்டு இருக்கு சவுத் இந்தியால. ஓகே, நார்த் இந்தியால வந்து முதல்லயே வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது நான் வரேன், அதுக்கு ஐ வில் கிவ் யூ எக்ஸாம்பிள்ஸ். அது எப்படி நார்த் இந்தியால எப்படி முதல்லயே வந்துருச்சு, இப்போ வந்து சவுத் இந்தியா வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட் கிடையாது, பட் பீப்புள் ஆர் ட்ரைங் டு கிரியேட். இப்போ நான் அந்த அவுரங்கசீப்க்கு அப்புறமா வந்து ஒரு மூவ்மெண்ட், முகமது ஷா ரங்கீலா, மற்ற முகல்ஸ் எல்லாம் வராங்க. அவங்க நேரத்துல வந்து கொஞ்சம் லிபரல், அவுரங்கசீப்க்கு அப்புறமா எல்லாமே லிபரல் ஆயிடுறாங்க. அவ்வளோ ஒரு கடினமான ஒரு போக்கு இல்ல. இப்போ ஷா வலியுல்லா அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, முகல் எம்பையரை வந்து திருப்பி நம்ம வந்து ரிவைவ் பண்ணணும்னா மூணாவது போர் நடக்கணும், கசத்துலேருந்து நடக்கணும். அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு, இவரை அமர் ஷா அப்தலியை இன்வைட் பண்ணி மராத்தாஸ்க்கு எதிராக நீங்க போர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. மராத்தாஸ்க்கு ஏன் சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்றாரு, இவ வந்து நம்ம திருப்பி வரணும்னா, முகல் சாம்ராஜ்யம் வரணும்னா, முஸ்லீம் ரூல் வரணும்னா 2 பவர்ஸ் இருக்கு சென்டர். ஏன்னா நாதிர் ஷா கூட ஒரு பவரா இருந்தாரு. நாதிர் ஷா வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியை வந்து சாக் பண்ணிட்டு போனதுனால இப்போ வந்து அப்போ வந்து நஜப் கான் அப்படின்னு அந்த ஷியாஸ் எல்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஆயிட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, 2 பவர் சென்டர்ஸ், ஒன்னு ஹிந்துஸ், ஒரு ஷியா. இவங்க 2 பேரும் ஒழிக்கணும்னா we have to bring people from outside.
அஹமத் ஷா அப்தாலியை கூப்பிடுறாரு. அஹமத் ஷா அப்தாலி என்ன 1766 3வது போர் நடந்தது. அதுக்கப்புறமா படு தோல்வி. ஓகே. இந்தியா வந்து பிரிட்டிஷ் கையில போறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஷா வலியுல்லாவும் இந்த ஃபத்வா தான், கஸத்துல் ஹிந்த் ஃபத்வா. ஒருவேளை மராட்டிஸ் இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது. புரியுது. இன்னொரு விஷயம், நீங்க வந்து மராட்டிஸை நீங்க பாத்தீங்கன்னா, மராட்டிஸ் வந்து பிஜப்பூரும் கோல்கொண்டாவோட விசுவாசிகள் தான். அண்டர்ஸ்டுட். சிவாஜி மகாராஜோட அப்பா ஷாஜி போஸ், அவரோட அப்பா எல்லாம் வந்து அவருக்கு கீழே வந்து விசுவாசிகளா இருந்து யாருக்கு இருந்தாங்கன்னா பிஜப்பூர், நான் சொன்னேன்ல சாந்த் பிபியோட ஜெனரல்ஸ் இவங்கெல்லாம். ஓகே. சாந்த் பிபியும் அப்புறமா வந்து ஒரு முக்கியமான ஒரு படை வீரர் இருக்கிறாரு, நீக்ரோ ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க அபஷி, அவங்க கீழே இருந்தவங்க தான். அவங்க கிட்ட இந்த எல்லா டாக்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த முகல்ஸ்க்கு ஃபைட் பண்ண டாக்டிக்ஸ் தான் ஆல்ரெடி சாந்த் பிபி யூஸ் பண்ண டாக்டிக்ஸ் தான் அவங்க மேல இது. சோ அந்த கனெக்ஷன் இருந்தது. இன்ஃபேக்ட் இப்போ நீங்க ஹோல்கார்ஸ், இந்தோரோட ஹோல்கார், அப்புறமா நம்ம ஷிந்தியாஸ், அவங்களாம் வந்து 10th முஹர்ரம் அப்சர்வ் பண்ணுவாங்க. புரியுது. இப்போ எப்படி 10th முஹர்ரம் நடக்குதோ அந்த ஆர்மியை மஹர்ஷி சிந்தியாவும் முக்கியமான மராட்டா ஜெனரல்ஸ் எல்லாம் வந்து 10th முஹர்ரம்க்கு அவங்களே கமெமரேட் பண்ணுவாங்க. அவ்வளவு யூனிட்டி இருந்தது வித் த மராத்தாஸ். சோ அந்த திருப்பி இந்த மராட்டாஸ் வந்து எனிமி ஆஃப் இஸ்லாம்னு சொல்றதே தவறு. ஆனா அவர் அப்படி பண்ணாரு. பொலிட்டிக்கலி அது இவங்களை வந்து ஒழிக்கணும், அப்புறமா நஜாப் கானை அழிக்கணும் அப்படின்றதுனால அவர் ஒரு கஸத்துல் ஹிந்த்னு சொல்லி கொண்டு வந்து பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, இந்தியா became a slave country to British Raj. ஸோ இந்த 1760s இருந்து இப்போ நம்ம யூ கம் டு நவ் 2000ல இப்போ இந்த 19th century 20th centuryல என்ன பெரிய ப்ராப்ளம்னா, இது வந்து பொலிட்டிக்கலா ஒரு மூவ்மெண்டா வரல. ஆன்டி ஷியா, பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் ஷியா சுனி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு காமன். 1857க்கு அப்புறமா முதல் டாக்டர் லேப்ஸ்ல வந்து க்ளோஸ் பெரிய ஷியா டைனஸ்டி வந்து அவுது. வாஜித் அலி ஷா வந்து பினிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ வாஜித் அலி ஷாக்கு முன்னாடி வந்து இருந்த எல்லா நவாப்ஸும் வந்து ஷியா சுன்னி ஹிந்து யூனிட்டிக்காக ரொம்ப பேர் போனவங்க. ஓகே. அது ஹிஸ்டரி எல்லாருக்குமே தெரியும். நார்த் இந்தியன்ஸ்க்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும். வாஜித் அலி ஷா வந்து எப்படின்னா 10th முஹர்ரம்க்கு வந்து ஒரு நாள் அந்த ஒரு காலத்துல வந்து 10th முஹர்ரம்க்கு வந்து ஹோலியும் வந்துருது. வாஜித் அலி ஷா வந்து 10th முஹர்ரம்க்கு வந்து ஹோலி எல்லாம் கொண்டாட மாட்டாரு, எதுவும் கொண்டாட மாட்டாருன்னா அங்க இந்துக்கள் வந்து ஹோலியே கொண்டாடல. அவருக்கு அப்புறமா தெரிய வந்தது, மத்தியானம் என்ன ஆச்சுன்னா ஈவினிங் வந்து யாரும் ஹோலி கொண்டாடுனா அவரு வந்து 10 முஹர்ரமோட இதெல்லாம் இந்த தாஜியாலாம் முடிச்சுட்டு ஹோலி கொண்டாடினார். ஓகே. இது லாஸ்ட் யூனிட்டி அவத். அப்புறமா அவங்களுடைய வைஃபா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஹனுமான் டெம்பிள் எல்லாமே கட்டினது வந்து வாஜித் அலி ஷாவோட வைஃப். அப்புறமா இவருக்கு காசியுதீன் ஹைதர், இவங்கெல்லாம் வந்து ஒரு அவத் நவாப்ஸே வந்து என்ன பண்ணிட்டாங்க, முகல்ஸ்க்கு போனதுக்கு அப்புறமா அவத் நவாப் ஃப்ரீடமா விட்டாங்க. ஷியா சுன்னி ப்ராப்ளம் வந்து ஆஃப்டர் பாகிஸ்தானோட பார்ட்டிஷனுக்கு அப்புறமா ஒரு பெரிய இஷ்யூ இருந்தது இல்ல. பிகாஸ் ஆல் இண்டியா ஷியா கான்ஃபரன்ஸ் வந்து பார்ட்டிஷனை சப்போர்ட் பண்ணல. தென் பாகிஸ்தான் வந்து போய் ஜாயின் பண்ணது அமெரிக்கன் ஆர்பிட், பிரிட்டனோட ஆர்பிட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க. அதுல ஈரானும் இருந்தது, ஈரான் அண்ட் டர்க்கி இருந்தது. அந்த மிடில் ஈஸ்ட் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன்ல அவங்க இருந்ததுனால அந்த ஆன்டி ஷியா ரெட்டரிக் வந்து பாகிஸ்தான் அப்போ கையில எடுக்கல. ஓகே. பிகாஸ் ஆல்ரெடி அவங்க ஒரு பிரச்சனையில இருக்காங்க, பிரிட்டனோட இருக்கிறாங்க. பிரிட்டனோட ஈரான் அண்ட் டர்க்கி இருக்கு. they wouldn't allow to do it. they because ஈரானோட ஹெல்ப் தேவைப்படுது அவங்களுக்கு. அதனால அதை பத்தி அவங்க பெருசா எடுக்கவே இல்லை. ஈராக்கும் அதுல இருந்தது. Then Jordan was also there in that. I'm sorry, இதுல மிடில் ஈஸ்ட் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன்ல. அப்போ அந்த ஆன்டி ஈரான் அண்ட் ஆன்டி ஷியா ரெட்டாரிக் வந்து பாகிஸ்தான் அது கையில எடுக்கல. பாகிஸ்தான் அந்த கையில எப்போ எடுக்கிறாங்கன்னா 1979ல ஒரு ரெவல்யூஷன் வருது, இஸ்லாமிக் ரெவல்யூஷன் இன் ஈரான். ஷியா இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஈரான்ல வருது. அப்போ ஷா அவுஸ்ட் ஆயிடுறாரு. ஷா அவுஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த கவர்மெண்ட் வந்து புது கவர்மெண்ட் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. சோ இந்த கவர்மெண்டோட பிரச்சாரத்துல வந்து மத்த கண்ட்ரிஸ் இது ஃபாலிங் டமிங்கோ, இது மட்டும் ஒரு கண்ட்ரி வந்துருச்சுன்னா மத்த எல்லா கண்ட்ரிஸ் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு மொனார்கி போயிடுச்சு, ஒரு அரசாட்சி போயிடுச்சுன்னா செயின் ஆஃப் ரியாக்ஷன் இங்க வரும் அப்படின்னா அதுக்கு என்ன கவுண்டர் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து
ஜுல்ஃபிகார் அலி புட்டோ தூக்கில் விட்டுட்டாங்க. அப்போ ஜெனரல் ஜியா இருக்கிறாரு. 79ல இந்த ஒரு செக்டேரியன் ப்ராப்ளம், ஷியா சுன்னி ப்ராப்ளமை கிரியேட் பண்ணி ரஷ்யாவையும் ஈரானையும் ஃபைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் கான்செப்டை பாகிஸ்தானிஸ் கொடுத்தாங்க. பாகிஸ்தானிஸ் அது ரொம்ப அழகா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 1980ல பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னா ஜக்காத் உஷூர் ஆர்டினன்ஸ், ஜக்காத்னா உங்களுடைய டாக்ஸ், அது உங்களுடைய வருமானத்துல டாக்ஸ் எடுக்கிறது. அந்த ஆர்டினன்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வியூஸ் இருக்கு இல்லையா, அந்த வியூவை மட்டும் நம்ம எடுத்துப்போம், ஷியா லாவை நாங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு கிளியரா அவங்க சொல்றாங்க. அப்போ 1980ஸ்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் வித் ஷியாஸ் நடக்குது அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட். முஃப்தி ஜாஃபர் ஹுசைன் உடைய ஒரு ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஒன்று நடக்குது. அதுக்கப்புறமா அங்க இருந்து வயலன்ஸ் ஸ்பைரல் ஆகுது. எந்த குரூப்ஸ் வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ, அமெரிக்கா சப்போர்ட் பண்ணதும் அவங்கள வந்து ஒரு செக்டேரியன் குரூப்பா தான் இருக்கு. ஓகே, அவங்க செக்டேரியன் வயலன்ஸ்ல அவங்க பாகிஸ்தான்ல என்கரேஜ் பண்றாங்க. 1980s அப்போ நடக்குது. இப்ப நடக்குது. இது வந்து எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா நம்ம காஷ்மீர்லயும் யூபிலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த செக்டேரியன் ஒரு முக்கியமான சென்ட்ரல் வந்து ஒரு தாட் ப்ராசஸ் வந்து லக்னோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்க கோட் பண்ற ஆன்டிஷியா கோட் பண்ற இந்த ஆன்டிஷியா ஃபத்வாஸ் கோட் பண்றது எல்லாம் வந்தது இங்கிறது தான். ஓகே, ஷாவுலில்லாவோட ஃபத்வா, தென் நத்வத்துல் உலமாவோட ஃபத்வா கூட இருந்தது. அபுல் ஹசன் அலி நத்வின்னு ஒருத்தர் இருந்தார், அவரோட ஃபத்வா இருந்தது. அது பிரபலமா பாகிஸ்தான்ல இருந்தது. இட் வேர்ல்ட் அரவுண்ட். ஸோ அங்க இருக்கும்போது அதோட இம்பாக்ட் இந்தியாவுக்குள்ளயும் வந்துச்சு. காஷ்மீர்ல 10th of Muharram ப்ரொசஷனை பேன் பண்ணாங்க, லக்னோல பேன் ஆயிடுச்சு. ப்ராப்ளம்ஸ்லாம். ஸோ இது ஏன்னா இங்க இந்தியாவில இருந்துதான் இந்த மாதிரி ஆன்டிஷியா ரெட்டரிக் ஃபத்வாஸ் இதுக்கு முன்னாடி போனதுனால அது அப்படியே பாகிஸ்தான் அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுல பாகிஸ்தானி எந்த அந்த ஃபோர்ஸஸ் இருந்தது இல்லையா, அந்த ஜிஹாதி ஃபோர்ஸஸ் ஆல்ரெடி அவங்க அல் காய்தா அவங்க வந்ததுலாம் யார ஒரு ரோல் மாடலா பார்த்து வந்தாங்கன்னா இப்னு தைமியா ரோல் மாடலா பார்த்து. இப்னு தைமியா என்ன சொன்னா, we have to kill the Shias, அவங்க தான் ரொம்ப பெரிய நமக்கு ஒரு எனிமி, யாருமே இல்ல, த்ரெட்டா இருக்கிறாங்கன்னு எழுதுனதுனால அந்த ரெட்டாரிக் இந்த ரெட்டாரிக்கோட மேட்ச் ஆயிடுச்சு, ஈஸியா அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, இந்த ரெட்டாரிக் எல்லாம் பண்ணதுனால அங்க பாகிஸ்தான்ல டார்கெட் ஷியா அண்ட் சூஃபி சுன்னீஸ் அங்க டார்கெட் ஆனாங்க. ஏன்னா எந்த ஒரு தீவிரவாத அமைப்பு இந்தியாவிலயோ இல்ல பாகிஸ்தான்லயும் ஒரு சூஃபியோட சைட்ல இருந்து இல்ல, சூஃபி சுன்னீஸ்ல இருந்து இல்ல. இந்தியாவில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஆர்கனைசேஷன்ஸ், நியர்லி 7 ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு சாராரா இருக்கும், 7 ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்னு இருக்கும், 3 ஆர்கனைசேஷன்ஸ் சலஃபி அந்த மாதிரி தான் இருக்கும், பேன் பை யுஏபிஎல்ஏ. அதே மாதிரி பாகிஸ்தான்லயும் கிடையாது. ஸோ இவங்க ஜிஹாத்ன்னு சொல்லி யூஸ் பண்ணதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஜமாத் அஹ்லே ஹதீஸ் மாதிரியான குரூப். அது ஒரு முக்கியமான ஆள் எசானிலா ஜாஹிர். அவர் ஒரு பெரிய ஐடியாலாக இருக்கிறாரு, ஆன்டிஷியா ரெட்டாரிக் ஒரு பெரிய இதா இருக்கு. இப்போ இவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது சவுத் இந்தியால. நார்த் இந்தியால ஆல்ரெடி ஹிஸ்டாரிக்கலா நான் சொன்ன மாதிரி ஷியா சுன்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்போ இங்க அதை கிளப்பி விட ட்ரை பண்றாங்க. ஹிஸ்டாரிக்கலா இருந்தது, இங்கே ஹிஸ்டாரிக்கலா இல்ல. ஈவன் நீங்க நம்ம அவுரங்கசீப் இங்க இருக்கிற அந்த ஷியா டைனாஸ்டிஸை ஒழிச்சிட்ட பிறகு கூட இது ரெண்டாவது ஹசப்ஜா என்ன பண்றாரு, ஹசப்ஜா நிசாமா ஹைதராபாத் கிட்ட வருது இல்லையா, ரெண்டாவது ஹசப்ஜா ரிவைவ் பண்றாரு, இதெல்லாம் பண்ணது தப்பு அப்படின்னு. டு சம் எக்ஸ்டென்ட் ரெண்டாவது ஹசப்ஜாய் கொஞ்சம் லிபரலா இருந்தாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் ஷியா சுன்னி ப்ராப்ளம் ஹசப்ஜாஸால நிசாமுல் முல்கால இது ஒரு பெருசா வரல. இன்ஃபேக்ட் 8வது ஹசப்ஜாவை நீங்க பாத்தீங்கன்னா அவரே இது உருவாக்குறாரு, ஒரு அசஹான ஜைரான் உருவாக்குறாரு. இங்க நவாபா பார்க்காட்டு இருந்தாங்களே, ரெண்டாவது நவாபா சாரி முகமது அலி வாலஜாவுடைய மகன் மஜ்துத்தாவலா, அவர் 1000 லைட்ஸ் அவர் தான் அது கட்டுறாரு. சோ இங்க இந்த 1000 லைட்ஸ் ஆஷிர் கான் இருக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா, மாஸ்க் கிடையாது, பக்கத்துல அந்த ஓல்ட் பில்டிங் இருக்கு. ஆமா ஆமா, நம்ம 125 இயர்ஸ், ஆமா 200 and odd years ஆயிடுச்சு. அவர் பண்ணதுன்னா நவாபார் முகமது அலி வாலாஜாவோட மகன் தான், மசூத் தௌலா அப்படின்வாங்க, அவர் கட்டினதுதான் அது. ஸோ
இங்க சவுத் இந்தியால அந்த ப்ராப்ளம்ஸ் இல்ல டு லார்ஜ் எக்ஸ்டென்ட். சரி, இப்பயும் வந்து அது என்னதான் முயற்சி பண்ணாலும் அது வந்து கட்டுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லைக் நம்ம இதுல அந்த பிரிவு பெருசா ஒரு சண்டையா வந்து உருவாகல. பட் ஐடியாலஜிக்கல் வார் வந்து ரொம்ப வருஷமா நடக்குது. இந்த ஐடியாலஜிக்கல் வார் வந்து 2004 தமிழ்நாட்டுல ஆரம்பிக்குது. ஈராக் அந்த டைம்ல ஈராக் அல்-கைதா எல்லாம் பாம்ப்லாம் வெடிக்கிறாங்க இல்லையா, அந்த மோஸ்லிம் பாம்பு விடுறாங்க. அதுல இருந்து டு சம் எக்ஸ்டென்ட் வந்துட்டு இருக்கு. பட் அவ்வளவு எக்ஸ்டென்டா இல்ல. இப்போ நம்ம என்ன பாக்குறோம்னா அக்ராஸ் த பார்டர் எஹ்சானில்லா ஜஹீர்னு சொன்ன இல்லையா, அவனோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து இங்க வருது. அதாவது இங்க ஜமாத் அல் ஹதீஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு, ஆந்திரால இருக்கு. அவங்க வந்து அவனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்றாங்க. சோ பிளஸ் வந்து இப்ப ரீசெண்டா நீங்க 3-4 இடத்துல நீங்க பாத்திருப்பீங்க, போரா லீடர் வந்தாரு, அவங்கள பத்தி ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு வந்தது. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமானவங்க, இவங்கெல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு பெரிய நேர் விரோதின்னு தமிழ்லயும் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் சென்னையில இருக்கிறவர் உருதுலையும் போட்டிருக்காரு. ஓகே. சோ இது என்ன காட்டுதுன்னா, பெஹல்காம் ஃபர்ஸ்ட் 2 நேஷன் தியரி பேசுனதுக்கு காரணமே வந்து அந்த ஃபீல்டு மார்ஷல், சோ கால்ட் ஃபீல்டு மார்ஷல் வந்து we are ready to attack India, இன்னொரு கஸ்வத்துல் ஹிந்த் வருது அப்படின்னு சொல்லிதான் பண்ணது. அதுக்கப்புறம் பெஹல்காம், அதோட இம்பாக்ட் தான் பெஹல்காமோட இம்பாக்ட் என்னன்னா, இந்து முஸ்லிம் கலவரம் உருவாக்கணும்ன்றதுனாலதான் பெஹல்காமே நடந்ததுன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொல்லி அறிவிச்சிட்டாங்க. சோ இவங்க இப்ப எல்லாம் இருக்காங்களே, பேசுறாங்களே, இப்போ வந்து இந்து முஸ்லிம் பிரச்சனை இல்லைனாலும் இன்ட்ரா முஸ்லிம் பிரச்சனை எங்களால கிரியேட் பண்ண முடியும், அவங்களுக்குள்ளே பிரச்சனை கிரியேட் பண்ண முடியும். அது ஒரு தலைவலியா வர முடியும். எப்படி யூபியில வந்து லக்னோவில் ப்ரொசஷன்லாம் அந்த காலத்துல எப்படி ஒரு பெரிய கலவரம் எல்லாம் நடக்குமோ, அந்த மாதிரி திருப்பி எங்களால பண்ண முடியும். அந்த மாதிரி கலவரம் பண்ணா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்றாங்க. அதனால இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பேசுறது. ஓகே. இப்போ நீங்க வந்து ஒரு யூனிட்டி மூவ்மெண்ட் நடத்திட்டு இருக்கீங்க. சோ இறுதியா வந்து இதை பார்த்துட்டு இருக்க இஸ்லாமியர்கள் எந்த பிரிவா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருமே ஒண்ணுதான், இவ்வளவு நாள் நம்ம எல்லாருமே யூனிட்டடா இருக்கிறோம் அப்படிங்கறத பிரிக்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கறத தாண்டி நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, லெட் அஸ் கோ. இப்போ வந்து அஹ்லே சுன்னத் நான் சார்ந்த அந்த கிரந்தங்கள்லாம் கொடுத்தேன் ஹதீஸ்ல. அதெல்லாம் என்ன இருக்குன்னா, 2ஐ தான் நாங்கள் பின்பற்றணும்னு இருக்கு. சோ இது வந்து இது யார் ரொம்ப எம்பசைஸ் பண்றாங்களா, இந்த சூஃபி சயின்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அதை ரொம்ப எம்பசைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சவுத் இந்தியாலையும் நார்த் இந்தியாலையும் நீங்க வந்து அஜ்மீர் தர்கா போனீங்கன்னா அங்க வந்து இமாம் ஹுசைனை பத்தி தான் இருக்கும். அவர் தான் இஸ்லாத்தை காப்பாத்தினவர் அப்படின்னு இருக்கும். பிளஸ் வந்து அந்த 12 இமாம்கள் இருக்கு இல்லையா, அவங்களோட பேர் இருக்கும். இப்ப என்ன ஷியாக்களோட 12 இமாம்கள் பேரு இருக்கும். அவங்க என்ன சூஃபியோட வியூஸ் என்னன்னா, இந்த 12 இமாம்களும் வந்து அவங்களும் வந்து அஹ்லே சுன்னத்துடைய ஒரு ரொம்ப உயர்ந்த மனிதர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இருக்கிறாங்க. இப்ப நீங்க எந்த இது தர்காலையும் நீங்க தர்கால போனா அந்த பஞ்சா இருக்கும். ஓகே. என்ன நீங்க எந்த இப்ப பாரு, நாகூர் தர்காலையும் வந்து இருக்கு, யாஹுசேன் பள்ளிவாசல் உள்ள இருக்கு, அங்க வந்து மொஹரம் நடத்துது. இந்த சூஃபி சயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் ஒண்ணாக்கிட்டாங்க. ஓகே. என்ன ஹதீஸ்ல இருக்கோ அதை வந்து மக்கள் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. இப்போ வந்து 2ஐ விட்டு செல்கிறோம்னா அந்த 2ஐ தான் நாங்கள் பிடித்து கொண்டு இருக்கிறோம். எல்லா முஸ்லிம்கள் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஷியா சுன்னி எல்லாமே நாங்க அது ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்கு இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான சூஃபி சயின்ஸ் அஜ்மீர் தர்கா வைங்க. இங்க வந்து கேசு தரசன் குல்பர்கால இருக்காரு. அவர் வந்து அவருடைய முஸ்லிம்க்கு வெளியே வந்து அலியுன் வலியுல்லா அப்படின்னு இருக்கு. அது வந்து முதல் ஷியா இமாம வந்து நாங்க வலியாவை ஏத்துக்கிறோம் அப்படின்னு தான் இருக்கு. சோ இவங்களை எல்லாரையும் ஒண்ணு ஆக்கிட்டாங்க. இனிமேல் பிரிவுக்கான இடம் இல்லை, பிரிவுக்கான இடம் ரொம்ப கஷ்டம். பட் அது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னா இந்த புதுசா இந்த சலஃபி குரூப் இருக்கு இல்லையா, அவங்க, அப்புறம் சில எக்ஸ்ட்ரீம் சுன்ன ஜமாத் குரூப்ஸ் இருக்கு, அவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்றாங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன இருக்குன்னா, ஸ்ரீலங்கால இருந்து ஒருத்தர் வந்து ஸ்ரீலங்கால பேசுறாரு, ஷியாக்கள் வந்து அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனா தமிழ்நாட்டுல அவருக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஏன் இதுக்கு முன்னாடி அவரை வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. எஹ்சானி இக்பால் காதரின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸ்ரீலங்கால போனா அது வந்து ஷியாக்கள் அது இதுன்னு பேசுவாரு. அவருக்கு பிகாஸ் இந்தியா சில காஷ்மீருக்கு அவருக்கு சில கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததுனால அவர் பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. திருப்பி இப்போ முந்தா நேத்து அவர் வந்திருக்காரு. சோ இதுல இருந்து என்ன காட்டுதுன்னா, கவர்மெண்ட் வந்து யார வந்து எந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸை வந்து விசா கொடுக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். பேன் ஆனா இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் உள்ள வரக்கூடாது. பிளஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து இவங்களெல்லாம் வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல அரெஸ்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நான் ஏன் இந்த டாபிக்கை எடுத்தேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, கடைசியில வந்து
இப்ப இவ்வளவு நாள் அமைதி நிலவுது அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் ஆகணும், எல்லாருமே வந்து ஒண்ணு அப்படிங்கறத வந்து நிறுவனத்துக்காக தான். இதில் நிறைய வரலாற்று புரிதலோட நீங்க வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இதை குறித்து வந்து நிறைய கேள்விகள் நம்ம கமெண்ட்ஸ்ல வரும். அதோட ஃபாலோ அப்பா பாத்தீங்கன்னா இதை பத்தி நம்மளுக்கு பேச வேண்டிய அவசியம் இருந்தா அடுத்த எபிசோட்ல நம்ம இதை பத்தி வந்து இல்ல நீங்க அடுத்த எபிசோட்ல என்ன இதுக்கு யார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ரொம்ப பேர் இருப்பாங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா we can have a small discussion. சரி, யாராவது வந்தாங்கன்னா நான் அதை வந்து மாடரேட் பண்றேன். Moderate பண்ணுங்க ப்ளீஸ். Thanks for your valuable time and your answers. Thanks for calling me.